ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவிந்த் 15,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும். பட் என்ன ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. ஸோ வாங்க 15,000 ரூபாய்க்கும் கம்மியான பட்ஜெட்டில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவில் நான் இப்போ லிஸ்டிங் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனுமே 5 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பேஸ்ட் ஆன் பிராண்ட்ஸ் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட் வைஸ் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த 5 ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் அந்தந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அதில் நான் ஃபர்ஸ்ட் 5th பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸுடைய இன்ஃபினிக்ஸ் நோட் 11. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன், யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த 10 to 15K பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளேவோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே உடைய ரெஃப்ரெஷ் ரேட் என்ன அப்படின்றத அவங்க மென்ஷனே பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணல அப்படின்னும் போதே மினிமம் ரெஃப்ரெஷ் ரேட் 60 ஹெர்ட்ஸ்க்கும் கம்மியான ரெஃப்ரெஷ் ரேட், அது போக 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு Mediatek உடைய Helio G88 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 50+2+2 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கு, Android 11 OS தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எக்ஸாக்டான பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 4GB + 64GB வேரியன்ட் 12,500 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ மார்க்கெட்ல இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளேவோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அது இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 தான். அதனால 12,500 ரூபா அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளேவோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். மற்றபடி மற்ற ஃபீச்சர் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் AMOLED டிஸ்பிளே எனக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 11 கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அது கூடவே இதில் 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கும் இருக்குது, ஒரு மெயின் பாசிட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Helio G88 ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் எல்லாம் உங்களால் மாடரேட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Realme உடைய Realme Narzo 50. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த Realme Narzo 50 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல நமக்கு 6.6 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அது போக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு Helio G96 அப்படின்ற இந்த ஒரு Mediatek சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா 50+2+2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி 3 ரியர் கேமரா, ஃப்ரண்ட் சைட் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, அது போக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. Android 11 OS இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4+64GB வேரியன்ட் 13,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 13,000 ரூபா அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், கேமிங்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ், உங்களால் எல்லா கேம்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த Helio G96 சிப்செட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா கேமிங்கும் ரன் பண்ணணும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்டீங்கன்னா இந்த 13,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Realme Narzo 50 நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல நான் 3rd பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Redmi உடைய Redmi Note 11. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம 5th பிளேஸ்ல பார்த்த அந்த Infinix Note 11 அதுல இருந்த மாதிரியே AMOLED டிஸ்பிளேவோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். பட் அந்த Infinix Note 11 விட இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ஷீட் வேணும் அண்ட் Infinix பிராண்ட் இல்லாம வேற பிராண்டு கிட்ட இருந்து வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாம் இந்த Redmi Note 11 ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லயும் நமக்கு 6.43 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது கூட இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. ஸோ AMOLED பேனல் வித் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது, இதுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவ். மற்றபடி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 680 அப்படின்ற ஒரு 6 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக கேமராவுக்கு பேக் சைடு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அது போக 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பேக் சைடு 4 கேமரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் அது இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான். அது போக செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் as usual சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு அண்ட் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் OS இதுவும் Android 11 கான OS மேல தான் ரன் ஆகுது. வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா 4GB + 64GB கான இந்த ஒரு பேஸ் வேரியன்ட் 13500 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில Infinix Note 11 விட இன்னும் ஒரு 1000 ரூபீஸ் பிரைஸ் ஹையரா போனா பரவாயில்லை. பட் ஸ்பெக் ஷீட்ல எனக்கு 90 Hz refresh rate மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஆடடா இருக்கணும். Snapdragon 680 மாதிரியான ஒரு 6 nm சைஸ்க்கான சிப்செட்டோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடியவங்க இந்த Infinix Note 11 கன்சிடர் பண்ணலாம். இதுல 6 nm சைஸ்க்கான Snapdragon 680 அப்படின்ற ஒரு சிப்செட் இருந்தாலும் இந்த சிப்செட்ல இருக்கக்கூடிய CPU ஆர்க்கிடெக்சர் எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜான CPU ஆர்க்கிடெக்சர் தான். அதனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களால பெருசா எதிர்பார்க்க முடியாது. பட் இந்த மொபைல்ல நமக்கு 6 nm சைஸ்க்கான சின்ன சிப்செட் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நல்லாவே பவர் எஃபிஷியன்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இருக்கும். அதனால பேட்டரி கன்சம்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு கேமிங் எல்லாம் பெருசா தேவையில்லை. பட் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். மற்றபடி இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெக் ஷீட்டோட எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த Redmi Note 11 இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Poco உடைய Poco M4 Pro 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யாருக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அண்ட் ஸ்பெக் ஷீட்டும் ஒரு நல்ல டீசென்டான ஆல்ரவுண்டட் ஸ்பெக் ஷீட் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இந்த Poco M4 Pro 5G நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 6.6 இன்ச்சஸ்க்கான Full HD Plus ரெசல்யூஷன் LCD டிஸ்பிளே தான். பட் 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. அது போக 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு Mediatek Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் இங்க நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கூட 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதனால 5G சென்ட்ரிக்கா எனக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா 7 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்குது. மற்றபடி கேமரா செட்டப்னு பார்த்தோம்னா பேக் சைட் ரெண்டு கேமரா தான் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி 50 மெகா பிக்சல் கேமரா, அது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். மற்றபடி அந்த 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான கேமராலாம் இங்க கொடுக்கல. அது கொடுக்காது ஒன்றும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஸ்மார்ட் போனுக்கு கிடையாது தான். மற்றபடி செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா as usual 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு அண்ட் இங்க டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால வாங்கும் போதே ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனா வாங்கிக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அண்ட் OSம் Android 11 மேல தான் இந்த ஸ்மார்ட் போன் ரன் ஆகுது. அண்ட் இதனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 4GB + 64GB கான வேரியன்ட் 15000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இப்போ மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில எக்ஸாக்ட்டா இந்த 15000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும். மெயினா 5G பேண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அண்ட் மற்றபடி இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட்டும் ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெக் ஷீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த 15000 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Poco M4 Pro 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் ஆன IQ உடைய IQ Z6 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்பெக் ஷீட் எல்லாமே ரொம்பவே இம்ப்ரெசிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் Snapdragon 695 அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு 5G சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 15000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பிராண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் 20K பிரைஸ் செக்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிப்செட்டை 15000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்து வந்திருந்தாங்க. அண்ட் அதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு மெயின் பாசிட்டிவ் கூட. அதனால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இது ஒரு 6 nm சைஸ் சிப்செட் அப்படின்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனர்ஜி எஃபிஷியன்ட்டும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அந்த வகையில் ஒரு எஃபிஷியன்டான ஒரு சிப்செட் பெர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த IQ Z6 5G கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.58 இன்ச்சஸ்க்கான Full HD Plus ரெசல்யூஷன்ல LCD டிஸ்பிளே 120 Hz கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருக்காங்க. அது போக 5000 mAh பேட்டரி 18 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்திருக்காங்க. இது ஒரு சின்ன டிராபேக். அண்ட் அது போக கேமரா 50 மெகா பிக்சல் + 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 கேமரா பேக் சைடு கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு செல்ஃபி கேமரா as usual 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் as usual சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் இதுல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். ஸோ அதனால 2 சிம் இல்லைனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணக்கூடியவங்களும் வாங்கும் போது ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். அது போக இதுல இருக்கக்கூடிய 5G பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அதனால 5G சென்ட்ரிக்கா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் யாரும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணிக்க வேணாம். 5G எல்லாம் ஒன்றும் இதில் கிடையாது. மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் வாங்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மெயினாக Android 12 கான ஒரு அப்டேட்டட் OS உடைய நமக்கு வருது. அதனால அப்டேட்டட் Android 12 கான OS ஓட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு கேட்கக்கூடியவங்களும் இந்த IQ Z6 5G ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 4GB + 128GB கான பேஸ் வேரியன்ட் 15500 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 15000 பிரைஸ் செக்மெண்ட்டை விட கொஞ்சம் ஒரு 500
ரூபாய் ஹையர் பிரைசிங்க்கு தான் செல் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஆஃபர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்க, கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அண்டர் 15K பிரைசிங்கே வாங்கிக்க முடியும். அதனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட் பிளேஸ்க்காக சூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த அண்டர் 15K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட்லாம் என்னென்ன, அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதுக்காக யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.